Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி பருப்பு சாதம் தான். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது போல் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க மீதம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது செய்யறதுக்காக குக்கர் வச்சுருக்கேன். அது சூடான பிறகு நாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே காரத்துக்காக 3 வரமிளகாயும் 1 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கூட குறை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கூட உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகளை அலசி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இது வதங்கட்டும். இது வதங்கும் போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தா பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உரிச்சு வச்சுருக்க 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பெரிய சைஸாக இருந்த தொட்டு 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா நமக்கு மேஷ் ஆகி வதங்கி வரணும். இது வதங்கட்டும். இதுக்காக 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு அலசி ஊற வச்சுருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் அலசி ஊற வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுக்கிறோம் அதில் பாதி அளவுக்கு பருப்பு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பருப்பு நல்லா ஊறி இருந்தால் அரிசியோடு சேர்த்து நல்லா குழஞ்சி வெந்து வரும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால் நமக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் டோட்டலாக 3 கப்ஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். அதாவது 1 கப் அரிசியும் 1/2 கப் துவரம்பருப்புக்கு சேர்த்து நாம் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சமாக நமக்கு குழஞ்சி வரும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சமாக உங்களுக்கு உதிரியாக வேண்டும்னு நினச்சிங்கன்னா 2.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1/2 கப் அளவுக்கு தண்ணி குறைச்சிக்கலாம். தண்ணி குறைச்சி செய்யும்போது சாதம் உதிரியாக இருக்கும். அதுவும் சில பேருக்கு டேஸ்ட் பிடிக்கும். அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படி தண்ணி நல்லா கொதித்து வரும்போது ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி பருப்புலேயே தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன், அதனால் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்து ஜஸ்ட் குக்கர் மூடியை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ திரும்பி ஓப்பன் பண்ணும்போது நல்லா கொதிக்குது அரிசியோடு சேர்த்து. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி 2 விசில் நம்ம விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 விசில் எனக்கு கரெக்டாக இருந்தது. நல்லா வெந்து வந்துடுச்சு. குக்கிங் ரைஸ் எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அதே போல் குக்கிங் ரைஸ் ஆட் பண்ணும்போது 3 கப் பதிலாக 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதத்தோட ஃப்ளேவர் உங்களுக்கு கொஞ்சமாக ஸ்பைஸியாக இருக்கணும்னா தாளிக்கும் போது கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி தாளிச்சிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அடுத்ததாக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் நெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசி பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சேன். இது போல் வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாக குழஞ்சி வரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி வேணால் உதிரியாக வேணால் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி குறைச்சி 2.5 கப் வச்சுக்கோங்க. குக்கிங் ரைஸாக இருந்தால் 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. காலையில் சட்டுன்னு செய்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு வாழைக்காய் வறுவல் தான் செஞ்சோம். காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்து, வெஜிடபிள்ஸ் இல்லாமல் டேஸ்டியான ஒரு மிக்சட் ரைஸ் செய்யணுன்னா இந்த சாதம் சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்மளோட குக்கிங் டேஸ்டியாக இருக்கணும்னா ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.